இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விசாரணை அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டிருக்குது. வருகிற 12ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு பின்னணியில இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் இருக்கக்கூடிய இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு தீவிர விசுவாசியே இவரை நேரடியாக காட்டி கொடுத்திருக்கிறார். இது பற்றி சகல விடயங்களுமே இன்றைக்கு வெளியாக இருக்குது. அதே போல இந்த தேர்தல் காலங்களை பயன்படுத்தி கொண்டு ராஜபக்ச குடும்பம் ஒரு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்குது. இது தொடர்பில் அரசு தரப்பிட்ட இருந்து ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த அண்மை காலங்களில் புத்த பிக்குகள் தொடர்ச்சியான சர்ச்சைகள்ல சிக்கி இருக்கிறார்கள். அதே போல இப்ப அனுராதபுரம் பகுதியினுடைய ஒரு விகாராதிபதியும் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ஒரு ஆசிரியருக்கு 24 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில இந்த புத்த பிக்குகள் மேல அண்மை காலமாகவே பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. நில ஆக்கிரமிப்பு வழக்குகள்ல இருந்து இப்ப இறுதியாக இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு மட்டும் இவர்கள் மேல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்படி இருக்க இன்றைக்கு என்ன வெளியில வந்திருக்குது என்று சொன்னா, அனுராதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விகாரையினுடைய விகாராதிபதி, அதாவது உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்த பிக்கு ஒருவர் 15 வயது சிறுமிய துஷ்பிரயோகத்துக்குள்ளாகி இருக்கிறார். பல்லேகம கேமரத்தின தேரர் என்று அழைக்கப்படுகிற இவர் ஒரு 15 வயது சிறுமிய பல தடவைகள் துஷ்பிரயோகம் மேற்கொண்டதாகவும், இவர் மட்டுமில்லாம மொத்தமாக 3 பேர் இந்த குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 3 பேர் சேர்ந்து இந்த துஷ்பிரயோக சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சகல விடயங்களுமே சிறுமியிட்ட இருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு நீதிமன்றத்தில் பலவிதமான ஆதாரங்களோட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் என்று சொல்லப்படிய இதே போல ஒரு துஷ்பிரயோக குற்றச்சாட்டு இன்றைக்கு வழக்கு தீர்ப்புக்காக வந்திருந்தது. இதுல என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, ஒரு பாடசாலை ஆசிரியர், அதாவது 42 வயதான ஒரு பாடசாலை ஆசிரியர் இதே போல ஒரு 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார் என்றும், இது தொடர்பில் ஒரு நீண்ட வழக்கு விசாரணை நடைபெற்று இன்றைக்கு அந்த பாடசாலை ஆசிரியருக்கு மொத்தமாக 24 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. முன்னதாக உயர் நீதிமன்றத்தில் தான் இந்த விசாரணைகள் இடம்பெற்றிருக்குது. இதன்படி சகல விதமான ஆதாரங்களும் அந்த ஆசிரியருக்கு எதிராக இருக்கிறதால இவருக்கு இன்றைக்கு 24 ஆண்டு கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு விடயம். இப்படி இந்த புத்த பிக்குகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்றது, அதுல மிகப்பெரிது இந்த போதை கடத்தல் வழக்குகள்ல சம்பந்தப்படுறதால இப்ப இந்த புத்த பிக்குகள் யாராவது வெளிநாடு செல்லணும் என்று சொன்னா அவர்களுக்கு வெறுமனவே இந்த கடவுச்சீட்டு, விசா போன்ற இந்த ஆவணங்கள் மட்டும் காணாது என்று சொல்லி மேலதிகமாக ஒரு அனுமதி கடிதமும் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு புத்த சாசன அமைச்சர் ஒரு புதுவிதமான நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றா, இனிமேல் யாராவது தேரர் மேல் இந்த புத்த பிக்குகள் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளணும் என்று சொன்னா அவர்களுடைய பிரிவினாவுடைய உயர் தேரர்கள்ட்டையோ இல்லாட்டிக்கு அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிராந்திய நாயக தேரர்கள்ட்ட இருந்தோ இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கான அனுமதி கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி சமர்ப்பிச்சாதான் அந்த புத்த பிக்குகள் இலங்கையினுடைய விமான நிலையத்தில் இருந்து வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் ஒரு புதிய கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்குது. இதற்கான காரணம், இப்படி வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுறது, அதே போல பல சட்டவிரோத செயற்பாடுகளில் இவர்கள் இப்ப ஈடுபடுறது தெரிய வந்திருக்கிறதால ஒரு இறுக்கமான நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னா, இப்ப அண்மையில கைது செய்யப்பட்ட இந்த 22 பிக்குகள்கிட்டையும் நடத்தின விசாரணைகள்ல இவர்கள் மட்டும் இல்லாம மேலதிகமான 40 பிக்குகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அவர்களும் இந்த இவர்களை போலவே தாய்லாந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அங்க இருந்து பலவிதமான போதைப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வர ஒரு திட்டம் இருக்கிறதாக இப்ப இந்த 22 பேருமே வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார்கள். அதால யார் யார் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் தெரியாது, எங்க போக போகிறார்கள் தெரியாது. இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இப்படி புத்த பிக்குகள் வெளிநாட்டுக்கு போகணும் என்று சொன்னா அவர்களுக்கு அனுமதி கடிதம் அவசியம் என்று சொல்லி ஒரு புதிய கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்குது. இதற்கு முழுமையான ஆதரவை மகாநாயக தேரர்கள் தரப்பில் இருந்து தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கேதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேல ஒரு புதுவிதமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய காலம், அதாவது 2005 இருந்து 2015 ஆண்டு காலகட்டத்தில் பலவிதமான ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்குது. அதுல முக்கியமாக யுத்தம் முடிவடைந்த பிறகு, அதாவது 2010 இருந்து 2015 ஆண்டு கால பகுதியில் தான் அதிகளவான வெளிநாட்டு பணம் இலங்கைக்கு வந்திருக்குது. அதே நேரம் பல புதிய திட்டங்கள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டதால அதிகமான பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்ற ஆண்டாக இந்த 2010 இருந்து 15 ஆண்டு காணப்படுது.
இப்படி இருக்கேங்க இந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு அதற்கு முதல் நாள் அதாவது 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் திகதி இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய உத்தரவின் பேர்ல இலங்கையினுடைய திரைசேரியில் இருந்து அதாவது இப்ப இந்த ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே திரைசேரியில் இருந்து இந்த 2.5 மில்லியன் ரூபாய் காணாமல் போனது குற்றம் சாட்டுறமோ அதே திரைசேரிக்குள்ள இருந்து இந்த மஹிந்த ராஜபக்ச 4 பில்லியன் ரூபாய்களை வெளியில் எடுத்திருக்கிறார். அதாவது நில் வெல திட்டம் என்று சொல்லி காரணத்தை காட்டி போட்டு அதற்காக 4 பில்லியன் ரூபாய்கள் விடுவிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த நில்வெல திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குதா அதற்காக பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்குதா என்று சொல்லி விசாரணை நடத்தும் போது இப்ப மட்டும் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு மட்டுமே இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்படையில அதற்காக ஒரு பேருந்து கூட கொள்வனவு செய்யப்படையில. இந்த விடயம் இப்ப அனுர அரசாங்கத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இதால அந்த 4 பில்லியன் ரூபாய்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இப்ப ஒரு புதிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. இது முழுக்க முழுக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய அதிகாரத்துல தான் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த நிதி இலங்கையிலிருந்து வேறு ஏதாவது நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குதா இல்ல இலங்கையில எப்படியான துறைகள்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கு அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாம இந்த மஹிந்த குடும்பம் வேறு எப்படியெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப ஒரு புதிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. கூடிய விரைவில் இது தொடர்பில் சகல விடயங்களும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்னன்னு சொன்னா இந்த மஹிந்தவனுடைய பணம் பல வெளிநாடுகள் இருக்கிறதாகவும் இது தொடர்பில் இடம்பெற்ற சகல விசாரணைகளுக்குமே இப்ப வெளிநாடுகள் எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பு தர வழிகிட்டு இருக்கார்கள். அதாவது இந்த உகாண்டாவில் இருந்து துபாயில் இருந்து சகல நாடுகளுமே பூரணமான ஒத்துழைப்பு தர வழிகிட்டு இருக்கார்கள். இதால இந்த விசாரணைகள் எல்லாமே மிக கூடிய விரைவில் முடிவடையும் என்று சொல்லி இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தரப்பில் இருந்து உத்தியோகபூர்வமான அறிவித்தல்கள் வெளியாக இருக்குது. இப்படி இருக்கேங்க வருகிற 12ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல முன்னிலையாகுமாறு இவருக்கு உத்தியோகபூர்வமான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன் என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் இருக்கக்கூடிய இந்த கபில சந்திரசேன அதாவது இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் சிஇஓ நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன இந்த மஹிந்த ராஜபக்சவை லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எப்படி என்றா இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அதாவது நான் முன்னர் சொன்ன இந்த 2010 இருந்து 15ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இலங்கைக்கு ஏர்பஸ் வாங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த கபில சந்திரசேன அதே போல ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்திருந்தவர்கள். அதன் அடிப்படையில் அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டது. அதாவது மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய்கள் நாங்கள் லஞ்சமாக கொடுத்திருக்கிறோம். ஒரு தடவை இல்ல 3 தடவைகளாக இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி இப்ப விளக்கமறியல் இருக்கக்கூடிய இந்த கபில சந்திரசேன ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த 60 மில்லியன் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்றதுக்காக வருகிற 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய பரபரப்பாக மாறி இருக்குது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி விசாரணைக்காக அழைக்கப்பட்டது. கொழும்புல போராட்டங்கள் தோன்ற அளவுக்கு இந்த மஹிந்த குடும்பத்தால மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இப்படி இருக்க நேரடியாக மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அவருக்கு எதிரான மிக இறுக்கமான ஆதாரங்கள் இருக்கிற நிலையில இது எப்படியானதாக மாறப்போகுது வருகிற 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிற இந்த கைதுகள் அதாவது இலங்கையில 2026ஆம் ஆண்டுல பல அரசியல் கைதுகள் இடம்பெற போகுது. அதுலயும் இந்த மே மாதம் மிகுந்த ஒரு விருப்பான ஒரு மாதமாக மாறப்போகுது. அதாவது 10க்கும் மேற்பட்ட அரசியல் வழக்கு விசாரணைகள் முடிவர போகுது. அதை விட 1000க்கும் மேற்பட்ட வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகிற ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்குது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நேற்றைய தினம் சொல்லியிருந்தவர். அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்ப இந்த ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் எப்படியான ஒரு பாதையில பயணிக்குது, இதுல எப்படியான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.